ஹலோ, பார்ட் 1 வீடியோவில் பல்லு ப்ளீட்ஸ் எப்படி எடுத்து பின் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போது ஃபுல்லாக எப்படி ஷோல்டர் பின் வரையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் போட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை ஆஃப் சைஸ்க்கு அன்ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பேக் சைடாக. பண்ணிவிட்டு நான் எப்படி ரைட் அண்ட் லெஃப்ட்னு அந்த சேம் சைஸ்க்கு எடுக்கிறேனோ அதே மாதிரி 1 by 1 நீங்கள் சேம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே சேம் சைஸ்க்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ப்ளீட்ஸுமே ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி கிடைக்காது. இப்போது இந்த ஏஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ளீட் எடுக்கிறப்போ அதே ப்ளீட்ஸ் எடுக்க முடியும். இல்லைனா நிறையா ப்ளீட்ஸ் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது, இல்லை அதை விட கம்மியான ப்ளீட்ஸ் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் கீழே ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். பின் செக்யூர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நான் இந்த பின் செக்யூர் பண்ண வரைக்கும் நான் அயன் பண்ணிக்க போகிறேன். ப்ளீட்ஸ் ஏதாவது உள்ளே போயிடுச்சான்னு பார்த்துட்டு அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு மேலேருந்து இப்போ பின் செக்யூர் பண்ணியிருக்க வரைக்கும் அயன் பண்ணிக்கோங்க. எதனால் இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால் இப்படி ஆஃபாக எடுக்கும் போதே அயன் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனா இந்த பின் செக்யூர் பண்ணதுலேருந்து அடுத்து ஒரு ஆஃப் வரையும் நம்ம சேம் அதே மெத்தடில் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டாக ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சேம் அந்த சைஸ்க்கு 1 by 1 ரைட் லெஃப்ட் அதே மாதிரி எடுத்துகிட்டே வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்க சொன்னோம்ல, சேம் அதே கவுண்டிங்கில் அங்கே இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ப்ளீட்ஸ் அந்த வெளியில் இருக்க ப்ளீட்ஸ் இது எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. பின் செக்யூர் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நான் கிளிப் போட்டிருக்க இடம்லேருந்து அண்ட் நெக்ஸ்ட்டு பின் பண்ணியிருக்க இடம் வரையும் ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் அயன் பண்ணுறப்போ மேலேருந்து கீழ் வாக்கில் அயன் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எப்படி ப்ரெஸ்டாக அயன் பண்ணுறேனோ சேம் அதே மாதிரி நீங்களும் நல்லா ப்ரெஸ்டாக அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சேம் இதே மெத்தடில் அடுத்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆஃப் இருக்குது. ஸோ அங்கேயும் நான் அரேஞ்ச் பண்ணி பின் செக்யூர் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சில்க் மோடில் வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். மேபி உங்களோட அயனிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு இது மேலே ஒரு கிளாத் போட்டு நீங்கள் ஃபுல்லாக அயன் பண்ணுங்கள். ஒரு சில சாரீஸில் ஃபுல்லாக அயன் ஆகாது. ஸோ அப்போது பேக் சைடாக திருப்பி ஒன்ஸ் நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் அயன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சாரீ ப்ரீப்ளீட்டிங் பற்றி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.